அண்மை செய்தி. குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்திருக்கிறார். காஷ்மீர் தாக்குதலை அடுத்து எடுக்கப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து அவர் எடுத்துரைத்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இன்று மாலை அனைத்துக் கட்சி கூட்டம் நடைபெற இருக்கும் நிலையில் குடியரசுத் தலைவரிடம் நடந்து வரும் விஷயங்கள் குறித்தும் அடுத்தடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் விளக்கம் அளிக்கப்பட்டு வருகிறது. பஹல்கம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா அடுத்தடுத்த அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இந்நிலையில் சில மணித்துளிகளுக்கு முன்னதாக பாகிஸ்தான் வான்பரப்பில் பறப்பதற்கு இந்திய விமானங்களுக்கு தடை விதித்து பாகிஸ்தான் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. இந்த நிலையில் குடியரசுத் தலைவரை சந்தித்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. முன்னதாக பஹல்கம் தாக்குதலை தொடர்ந்து அந்த இடத்திற்கு நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தார். மருத்துவமனைகளுக்கு சென்று அங்கு இருக்கக்கூடிய பாதிக்கப்பட்டவர்களையும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்தித்திருந்தார். இன்று மாலை அனைத்துக் கட்சி கூட்டமும் நடைபெற இருக்கும் நிலையில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்திருக்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். கணபதி, இந்த சந்திப்பின் முக்கியத்துவம் என்ன? சந்திப்பின் பின்னணி என்ன? நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல அமித்ஷா தான் தீவிரவாத தாக்குதல் நடைபெற்ற இடத்துக்கு நேராக சென்று கள விவரங்கள் அனைத்தையும் அறிந்து வந்தார். மேலும் ஸ்ரீநகரிலே அவர் ஜம்மு காஷ்மீர் முதலமைச்சர் ஃபரூக் அப்துல்லா, துணைநிலை ஆளுநர் மனோஜ் சின்ஹா ஆகியோருடன் ஆலோசனை நடத்தியிருந்தார். அதற்கு முன்னதாக பிரதமர் மோடியுடன் தொலைபேசியில் உரை நிகழ்த்தியிருந்தார். தொலைபேசியில் ஆலோசனைக்கு பிறகுதான் அவர் அங்கு புறப்பட்டு சென்றார். திரும்பி வந்த பிறகு நேற்று கேபினெட் கமிட்டி ஆன் செக்யூரிட்டி என்று அழைக்கப்படும் பாதுகாப்புத்துறை விவகாரங்களுக்கான மத்திய அமைச்சரவை குழு கூட்டத்திலே அமித்ஷா பங்கேற்றார். ஆகவே என்னென்ன முடிவுகள் எடுக்கப்பட்டன, கள நிலவரம் என்ன என்று அனைத்து விவரங்களுமே அமித்ஷா நேரிலேயே தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமித்ஷா குடியரசுத் தலைவரை சந்தித்து தற்போதைய நிலவரம் என்ன, இந்தியா என்னென்ன நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறது, இதற்கு என்ன தாக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது, எத்தகைய பதிலடிகளை இந்தியா தயாராக வைத்திருக்கிறது என்று பல்வேறு விஷயங்களை குடியரசுத் தலைவருக்கு தகவலாக தெரிவிக்கத்தான் சென்றிருக்கிறார். ஏனென்றால் பதட்டம் மேலும் அதிகரிக்கும் எனவும், எப்படி பாகிஸ்தானியர்கள் இந்தியாவிலிருந்து வெளியேற வேண்டும் என உத்தரவிடப்பட்டிருக்கிறதோ அதே போல இந்தியர்களும் பாகிஸ்தானிலிருந்து திரும்பி வந்துவிட வேண்டும் எனவும் கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இதிலிருந்தே நிலைமையின் பதட்டம் எவ்வளவு இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளலாம். பதட்டம் மேலும் அதிகரிக்கும் என்பதாலும் இதனால் மேற்கொண்டு புது சிக்கல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கும் என்பதாலும் இந்த சமயத்திலேயே குடியரசுத் தலைவரிடம் அனைத்து தகவல்களையும் தெரிவிப்பதற்காக அமித்ஷா சென்றிருக்கிறார். இன்று மாலையிலே அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற உள்ளது. அங்கும் எதிர்கட்சி தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி அவர்களிடமும் அமித்ஷா இந்த தகவல்களை தெரிவிக்க இருக்கிறார். மேலும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தூதரக ரீதியாக எடுக்கப்படும் நடவடிக்கைகள் மற்றும் ராணுவ ரீதியாக எடுக்கப்படும் நடவடிக்கைகளை பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் ஆகியோர் விளக்க இருக்கிறார்கள். இன்று மாலையிலே காஷ்மீர் தீவிரவாத தாக்குதலுக்கு எதிராக அனைத்து கட்சி கூட்டத்திலே ஒருமனதாக தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட இருக்கிறது. இந்த கண்டன தீர்மானத்திலே தீவிரவாத அமைப்புகளுக்கு பாகிஸ்தான் ஆதரவு அளிக்க கூடாது, பாகிஸ்தான் தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, எந்த தீவிரவாதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களை அரசு கடுமையான முறையிலே நடவடிக்கை எடுத்து வேட்டையாட வேண்டும் என்று ஆலோசனை நடத்தப்பட இருக்கிறது. இத்தகைய சூழ்நிலையில் தான் முன்கூட்டியே குடியரசுத் தலைவருக்கு தகவல் தெரிவிப்பதற்காக தற்போது அமித்ஷா சென்றிருக்கிறார். அமித்ஷா அனைத்து விவரங்களையும் தெரிவித்த பிறகு பின்னர் தேவைப்படும் சூழலிலே பிரதமர் நரேந்திர மோடியும் குடியரசுத் தலைவரை சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அடுத்தடுத்து பல்வேறு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருகின்றன. மாலையில் முக்கியத்துவம் வாய்ந்த அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த விவரங்களை அறிவதற்காக மீண்டும் தொடர்பு கொள்கிறோம் கணபதி. தற்போதைய தகவல்களுக்கு நன்றி.